பசுமாடு தினசரி 3 காட்சிகள். போஸ்டரே இப்படி இருக்கே, அப்போ படம் ரைட்டு பாத்திர வேண்டியது. படம் 11:30 போட்டுருக்கீங்க, 11:45 ஆயிடுச்சு. எப்போண்ணா போடுவீங்க? அதெல்லாம் போடுவாங்க போப்பா. அப்படியா? சரி சரி சரி. போஸ்டரில் ஒரு டைம் போடுறான், இவனுங்கள்ட்ட வந்து கேட்டால் இவனுங்க ஒரு டைம் சொல்கிறானுங்க. சரி, இந்த மாதிரி படத்துக்கெலாம் நம்ம லாஜிக் பார்க்கக்கூடாது, டைமிங்கும் பார்க்கக்கூடாது. வந்து பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். ஜி படம் போட்டு எவ்வளோ நேரம் ஜி ஆகுது? நீ கை போட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? படம் எப்போ போட்டாங்கன்னு வாயால் கேட்கறதோட நிறுத்த மாட்டீங்களா? நேராக வந்து கை தான் வைப்பியா? 1/2 மணி நேரம் ஆகுது. பரவாயில்ல ஜி, பார்ப்போம் ஒன்றா. ஒன்றாவா? கிடையாது. சே, இப்படி இருக்கிறவன் ஏன் இந்த தேட்டருக்கு வரணும்? சே 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 சே, ஒரு படம் நிம்மதியாக பார்க்க விட்றானுங்களா? வந்து உட்காந்துக்கிட்டு சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு. சே, தேட்டருக்கு ஆமாண்ணே. இந்த தேட்டரில் இருக்க எல்லாருமே நம்ம பசங்க தான். நீ எங்கே போய் உட்காந்தாலும் அவங்க இருப்பாங்க. இது பசங்களுக்கான தேட்டர். உங்கள் பேர் என்னண்ணே? முகேஷ். தம்பி படம் பார்க்கலாம்டா, வாடா. அண்ணா கேட்டை திறந்து விடு, நான் போகணும். அதெல்லாம் இப்போ திறக்க முடியாதுப்பா. எதை திறக்க முடியாதா? திறந்து விடுண்ணே. சும்மா உள்ளே உட்காந்து படம் பார்க்க விடாம இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானுங்க. கேட்டை திறக்க முடியாதுன்னு சொல்கிறேன். உள்ளே உட்காந்தா ஒருத்தன் வந்து எப்போ படம் போட்டாச்சுன்னு சோல்டரில் கை போடுறான். பாத்ரூம் போனால் குதிரை மாதிரி 2 பேர் ஏறி நிற்கிறான். எனக்கு இதெல்லாம் சரி வராது. நீங்கள் கதவை திறங்க, டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, திறக்க முடியாது. இப்போ நான் என்ன தானே பண்ணுறது? இப்போ நான் எங்கடா போகிறது? வெளியே நிற்க வேணானே. ஏன் அங்கே நிற்கிற? வா, ஆப்ரேட்டர் ரூம் இருக்கு, அங்கே யாரும் வரமாட்டாங்க. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்ப்போம். அப்படியாண்ணே?